எல்லா புகழும் முருகனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நிரந்தரமாக ஒரு நல்ல வேலை கிடச்சி ஒரு இடத்துல நிம்மதியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கனவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு நமக்கு சௌகரியமான வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பாக தான் இருக்குங்க. அதனால தான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க திருப்திகரமாக அந்த வேலையை செய்யுங்க. நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயம் உங்களுக்கு நிறைவான வருமானம் கிடைக்கும். நல்ல வேலை இல்லையா, இருக்கின்ற வேலையில் நிம்மதி இல்லையா, ரொம்பவும் பணப்பிரச்சனையாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த சம்பளத்தில் நல்ல வேலையில் நம்ம கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்மையாகவே இருக்குது அப்படின்ற நினைக்கிற பட்சத்தில் அந்த வேலையில் இருந்து நீங்கள் மாறுவதற்கு ஒரு புது வேலையை தேடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். அதை விட்டுட்டு சும்மா சும்மா வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லதே இல்லைங்க. வேலையே இல்லாதவர்களுக்கு வேறு வழியே இல்லை. கிடைச்ச வேலையை கட்டாயம் நம்ம போகணும், சம்பாதிக்கணும். சரி, வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம சம்பாத்தியம் பெருகணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு ஒரு முருகர் வழிபாடு இருக்குங்க. அந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது. இதை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமான தாந்திரிக பரிகாரம். இதை செஞ்சு பார்த்து பலனடைஞ்சதால் உங்களுக்கு நான் இதை பதிவாக கொடுக்குறேன். நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக இந்த முருகன் வழிபாடுங்க. இந்த பரிகாரத்தை, இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம், அல்லது நீங்கள் வளர்பிறை சஷ்டி திதியில் தான் செய்யணுங்க. தேய்பிறை சஷ்டியில் செய்யாதுங்க. வளர்பிறை சஷ்டி திதியில் தான் நீங்கள் இதை ஆரம்பிக்கணும். அதுவும் உங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வியாழக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம வீட்டில் இது செவ்வாய்க்கிழமையில் அல்லது சஷ்டி திதியில், இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி முடிகிற அப்போ நம்மளுக்கு சஷ்டி திதி ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் செவ்வாய் ஓரை நாளைக்கு எந்த நேரத்தில் மாலை நேரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ சஷ்டி திதி நாளைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் மதியம் வரை இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். வீட்டில் முருகர் படத்துக்கு முன்னாடி ஒரு பித்தளை தாம்பாள தட்டு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் அந்த பித்தளை தாம்பாள தட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே தரையில் எப்போவுமே எந்த தாம்பாள தட்டையும் வச்சு நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. மணப்பலகை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அந்த ஷட்கோண கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த தாம்பாள தட்டை அந்த மணை மேலே வச்சுட்டு ஒரே ஒரு 2 கைப்பிடி அளவு தூரம் பருப்பு எடுத்து நீங்கள் அந்த தாம்பாள தட்டில் நீங்கள் வச்சுருங்க, பரப்பி விட்டுருங்க. இதில் 2 அகல் தீபங்கள் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சிகப்பு கலர் திரி போட்டு வச்சுக்கோங்க. இதில் நெய் மட்டும்தான் நீங்கள் விடணும், நல்லெண்ணெய் விடாதீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அகலுக்கு பின்னாடி இல்லைனா முன்னாடி நீங்கள் இல்லை சுத்தூரை நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிகப்பு கலர் பூக்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். கிடைக்கலன்னா உங்களுடைய சௌகரியம், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக பாலில் கல்கண்டு மட்டும் போட்டு நீங்கள் அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு அன்றைக்கி முழுக்க நீங்கள் விரதம் இருந்துட்டு காலையிலேருந்து நீங்கள் பூஜை முடிஞ்ச உடனே அந்த கல்கண்டு போட்ட பாலை நீங்கள் குடிச்சிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறமா நீங்கள் கிழக்கு பக்கமாக பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா முருகர் படத்தையும் விளக்கையும் நீங்கள் வடக்கு முகமாக பார்த்து உட்காந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும். நீங்கள் வெறும் தரையில் உட்காராமல் கீழே சிகப்பு கலரில் அல்லது பச்சை கலரில் துணி விரித்து நீங்கள் உட்காந்து இந்த பூஜையை பண்ணுங்கள். செவ்வரளி பூக்களால் முருகனுடைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி தெரியல அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு குமார சஷ்டி அப்படிங்கிறதால, வளர்பிறை குமார சஷ்டி அப்படிங்கிறதால ஓம் குமாராய நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டும் 108 தடவை சொல்லி செவ்வரளி பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த பூஜை. இதை நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் ஆரம்பித்து அடுத்தது நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் தொடர்ந்து 2வது வாரமாக பண்ணிக்கலாம். அடுத்தது வியாழக்கிழமையிலையும் செவ்வாய் ஓரையில் நீங்கள் அதை 3வது வாரமாக நீங்கள் கணக்கு பண்ணி 9 வாரங்கள் நீங்கள் இதே மாதிரி பூஜையை துவரம் பருப்பில் நீங்கள் 2 அகல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர, இந்த பூஜையை பண்ணிட்டு வர உங்களுக்கு ஒரு 6 வாரத்திலேயே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நிகழும். துவரை அங்காரக பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படிங்கிறதால இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதால முருகப்பெருமானுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உயர்ந்த சம்பளம் உயர்ந்த பதவி தேவை அப்படின்றவங்களுக்கும் அவை எல்லாமே நடக்கும். அரசாங்க வேலை முயற்சிக்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி சேருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு சில வேலைகளுக்காக நீங்கள் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க.
பிரார்த்தனையை, நம்பிக்கையை முருகப்பெருமான் கிட்ட நீங்க வச்சுட்டு, உங்களுடைய ஒர்க்க நீங்க வந்து நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. உங்களுடைய உழைப்ப காட்டுங்க. அந்த உழைப்புல நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையோட போராடுனா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு இந்த பரிகாரத்த நீங்க பண்ணிட்டு, சனிக்கிழமை அடுத்த நாள் வந்து நீங்க வந்து அந்த துவரம் பருப்பு எல்லாம் எடுத்து, வழக்கம் போல வந்து நீங்க வந்து அத தண்ணீல நல்லா ஊற வச்சுட்டு, நீங்க வந்து பசுமாட்டிற்கும் நீங்க கொடுத்துடலாம், உணவா கொடுத்துடலாம். அல்லது கால்படாத இடத்துலயும் நீங்க அத போட்டுறலாம். அதுலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து நீங்க வந்து உங்க சமையலுக்கு சேர்க்குற அந்த பருப்போட நீங்க வந்து சேர்த்து போட்டு நீங்க அன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தத பசுமாட்டுக்கு நீங்க கொடுத்துருங்க. இல்லன்னா காக்கா, குருவிகளுக்கு வந்து நீங்க வந்து இரையா அத போட்டுறலாம். நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அப்படிங்கிற நல்ல தகவலோட இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.